ஆர்டிஸ்ட் சார், மிஸ்டர் பர்ஃபெக்ஷனிஸ்ட். அவங்களுக்கு எப்படின்னா ஒரு நிறைய ஐடியாஸ் ரொம்ப எப்பவுமே நிறைய தாட்ஸ் எல்லாமே வரும். என்ன ஸ்டோரி சொல்லுவேன். இந்த படம் ஸ்டார்ட் ஆகும் முன்னாடி எனக்கு கால் வந்திருக்கு டைரக்டர். ஹலோ, நாங்க ராஜேஷ் டைரக்டர் தான், இந்த மாதிரி நாங்க படம் பண்ணிட்டு இருக்கேன், ஸ்டோரி எல்லாம் சொன்னாரு. ஓகே ஃபைன், எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்க ஷூட்டிங் போயிட்டேன், ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிட்டேன், ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ ஸ்கிரிப்ட் கொடுத்தேன், ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு என்ன இது நாங்க சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஒன் டே ஷூட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு, நெக்ஸ்ட் டே ஷூட்டிங் போயிடுச்சு, ஹீரோ கேரக்டரை சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பேன். அந்த மாதிரி ஷூட்டிங் போயிட்டு போயிட்டு லாஸ்ட்ல பேக்கப் ஆயிடுச்சு, எல்லாரும் ஊரும் கிளம்பிட்டார், பேக்கப் ஆயிடுச்சு. ஒரு வாரம் அப்புறம் டைரக்டர் கால் வந்திருக்கு. நீமா, அந்த சீனா கொஞ்சம் எனக்கு வேற ஐடியா வந்திருக்கு, நீங்க நெக்ஸ்ட் வாரம்ல ஃப்ரீ இருக்கீங்க, நீங்க ஷூட்டிங் வாங்க. ஓகே சார், நாங்க வரோம், நாங்க ரெடி இருக்கேன். அதுவும் ஷூட்டிங் ஃபினிஷ் ஆயிடுச்சு, எல்லாரும் பேக்கப் பண்ணிட்டு எல்லாரும் டாடா பை பை சொன்னார், கிளம்பிட்டார். அப்புறம் 2 வாரம் அப்புறம் நான் தான் கால் பண்ணிருக்கேன் டைரக்டருக்கு. ஹலோ சார், எப்படி இருக்கீங்க? நீமா, நான் எடிட்டிங் பார்த்தேன், அது கொஞ்சம் அது ஹீரோ போர்ஷன்ல கொஞ்சம் எனக்கு அது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, நாங்க திருப்பி ரீஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டடா ஃபோக்கஸ்டான டைரக்டர். எப்பவுமே எல்லா ஸ்டெப்லயும் நிறைய அவர் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுவாரு. அப்புறம் ஆக்டர்ஸ் கேலிபரும் பார்த்துட்டு அவர் கேரக்டரைசேஷன் ரொம்ப அழகா கொடுத்தாரு. சார், என்னன்னா உங்களுக்கு பார்க்கும்போது எனக்கு சில டைம் அந்நியன் படம் ஞாபகம் வரும். எப்படின்னா, காலையில நாங்க ஷூட்டிங் போகும் முன்னாடி நாங்க பார்த்தேன். ஹலோ சார், குட் மார்னிங். அம்பி மாதிரி குட் மார்னிங் நீமா. அங்கே திடீர்னு நாங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்த்தேன், சடனா அந்நியன் கேரக்டர் வந்திருக்கு. அவ்வளோ எனர்ஜி, அவ்வளோ லைக், ஏய் ரூபன் எங்க ஆர்டிஸ்ட், எங்க ஆர்டிஸ்ட் கூப்பிடுங்க, மேக்கப் மேன் எங்க மேக்கப் மேன் கூப்பிடுங்க, அந்த மாதிரி அவ்வளோ எனர்ஜி இருக்கு. ஸோ ஃபைனலி ஷூட் பேக்கப் ஆயிடுச்சு, லாஸ்ட் யார் வரும்? ஸோ ஃபைனலி நம்ம கேரக்டர் வரும். சொல்லுவேன் ஃபைனலி ரெமோ கேரக்டர் வரும். ஏய் சூப்பரா வந்திருக்கு, சூப்பர் அழகா வந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு டெடிகேட்டட் ஆக்டர் தான், ஆக்டர், டிரெக்டர் அண்ட் versatile human being. சார், எனக்கு இந்த படத்திலே என் நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு, அப்புறம் இந்த படத்திலே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சொல்லுவேன். அண்ட் இந்த ஸ்பெஷல் டேல ஒரு ஸ்பெஷல் பர்சன் மாதிரி பேசுவோம். அசர், மியூசிக் டைரக்டர், your music has really been magical. அப்புறம் அந்த சாங் நீங்க டுடே didn't play it, பட் அந்த கக்கமா சாங் மாதிரி சொல்லுவாங்க. ரியலி ஒரு யூனிக்கான ஸ்டெப்ஸ். I have to really appreciate Anthony Master for this. He made sure every steps matched the mood of the music. Really it was great fun working with you sir, and GOP sir, Bhaskar sir, அவங்களுக்கு ரொம்ப பேஷன்ஸ், ரொம்ப கிரியேட்டிவ். அப்புறம் ரொம்ப கிரியேட்டிவா லைக் he had shown every ஃப்ரேம்ஸ்ல ஒரு கிரியேட்டிவான அழகா காமிச்சார், he made sure he had shown the story like very beautifully through his lens. And எல்லாருக்கும் இங்க என் கூட மகேந்தர் இந்த படத்துல ஒரு
பேக்போன், இந்த மெயின் பில்லர் தான் சொல்லும். ப்ரொடியூசர் கம் ஹீரோ. எனக்கு உங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவ் ஃப்ரம் த பிகினிங் ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணிட்டு இருக்கிறார் அண்ட் இருந்தார். ஸோ இங்கே என் கூட ஒர்க் பண்ணிட்டு எல்லாருக்கும் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே அப்புறம் என்ன சொல்லும், ஸோ சூன் நம்ம படம் ரிலீஸ் ஆகும். எல்லாரும் தியேட்டர் போயிட்டு மூவி பாருங்க. நீங்க மட்டுமல்ல, உங்க குடும்பம் நண்பர்கள் கூட மூவி போயிட்டு பாருங்க. உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு என்னோட டீமுக்கு வேணும். அண்ட் நாங்க ஏதாவது தப்பா பேசிட்டு மன்னித்து விடுங்கள். அண்ட் நன்றி. இனி ஆயிரம் நான் பேசும்போதும் நானே என்ன பேசுறதுன்னு தெரியாம வந்துருங்க. இந்த படத்தோட கதையை வந்து என்கிட்ட டைரக்டர் சொன்னாரு. சொல்லும்போது வேற ஒரு ப்ரொடக்ஷன்ல நடிக்கிறது தான். ஆனா அந்த கதையை கேட்டதுக்கு அப்புறம் நானே ப்ரொடக்ஷன் பண்றேன் சொன்னேன். அதுக்கு அவரு சரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அப்படிதான் இந்த கதையில நடிக்கிறது. நான் ஹீரோவை பண்ண சொன்னாரு. நான் வேணாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு அதெல்லாம் வராது, நீங்க வேற யாராவது போடுங்க அப்படின்னு. இல்ல இல்ல, நீங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டு நீங்களே நடிக்கலாம், அப்படி நீங்க நடிச்சே ஆகணும் அப்படின்னு நான் கட்டாயப்படுத்தினேன். அதுக்கு அவருக்கு எப்படி நான் கஷ்டப்பட்டதோட அவரு கஷ்டப்பட்டதுதான் அதிகமா. என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு நடிக்க வச்சு டார்ச்சர்னா கொஞ்சம் இல்ல, அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி நடிக்க வச்சாரு. ஏன்னா நம்ம இங்க நடிச்சிடலாங்க, நான் பாக்குறதோட மக்கள் பார்க்கும்போது நீங்க அந்த கதையோட கரெக்டா ஒத்து போகணும் அப்படிங்கிறது. ஒரு சீனை ஒரு டேக்கு 2 டேக்லாம் இல்ல, 10 டேக்கா இருந்தாலும் விட மாட்டாரு. அவருக்கு அந்த சீன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன விடுவாரு. ஒரு நாள் காலையில 6 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி மத்தியானம் 12 மணி வரைக்கும் விடல, காலை சாப்பாடு கூட சாப்பிட விடல. அந்த மாதிரிலாம் சொல்லி முடிஞ்சு. இந்த படம் வந்து மக்களுக்காக ஒரு விழிப்புணர்வு படமா இருக்குன்னா இந்த படம் எடுக்கப்பட்டது. இந்த படம் வந்து ஒரு விதையா விதைக்கப்பட்டு அவர் என்கிட்ட சொல்ல மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னால் முடிஞ்ச அளவு அதை செடியாக்கிடுறேன். அதை நீங்கெல்லாம் சேர்ந்து அதை மரமாக்கி அதில் கருத்துங்கிற பழமான சாப்பிட்றதுக்கு உறுதுணையாக இருக்குன்னு சொல்லிடுவேன். அனைத்து ஊடக நண்பர்கள் இதற்கு ஆதரவாக இந்த படத்தை மக்களுக்கு கொண்டு சேர்த்து ஆதரவு தருவது தாழ்மையாக கேட்டு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்தபடியாக நகைச்சுவை நடிகரா குணச்சித்திர நடிகரா என நம்மை திணறடிப்பவர், பல படங்களில் நடித்து நம்மை மகிழ்விக்கும் நல்ல கலைஞன் சிசர் மனோகர் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். இந்த படம் எடுத்த ப்ரொடியூசர் மகேந்திரன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நான் எப்பவுமே ப்ரொடியூசர் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பேசுவேன். ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் இருந்தால் தான் ஒரு படம் வரும். ஸோ ப்ரொடியூசர் அப்படின்ற ஒருத்தர்னால தான் 100 பேருக்கு வேலை கிடைக்கும், 10,000 பேர் படம் பார்க்கலாம், 10 லட்சம் பேர் படம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்து இயக்குனர் டைரக்டர் இல்லாமல் எந்த படமும் வெளியில வரப்போறது கிடையாது. ஸோ உதயகுமார் சார் மென்ஷன் பண்ணியிருந்தாரு ஒரு ப்ராப்ளம்.
எஸ்பெஷலி அது நானும் ஒத்துக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஆல்மோஸ்ட் 6 months மோர் தென் மேபி மைண்டில் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருந்த தாட்டே இதுதான். நான் தமிழ் கிடையாது. ஐ எம் born brought up in Andhra, but due to love of Tamil Nadu and Tamil culture, I shifted over here. ஆனால் அந்த டைமில் நான் என்ன யோசிச்சிருந்த ஒரு தாட் ப்ராசஸ் வந்து என்ன இருந்ததுன்னா, இங்கே மட்டும்தான் ரொம்ப அன்பா அண்ணா அனு கூப்பிடுவாங்க. இது வந்து இப்போ இல்லை, ரொம்ப பாஸ்ட்ல இருந்து இருந்த கல்ச்சர். அப்போ தெலுங்கு இண்டஸ்ட்ரி செப்பரேட், தமிழ் இண்டஸ்ட்ரி செப்பரேட் கிடையாது. அது ஒரு பாசத்தோட அண்ணா அக்கா அண்ணான்றது வந்து ரொம்ப பாசமா இருந்தது. அதோட வேல்யூ, அதோட டெப்த் ஆஃப் ஆரிஜின் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. இப்போ பார்த்தா எல்லாம் ப்ரோவா மாறிடுச்சு. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் வந்து கல்ச்சர் அண்ட் சினிமா வந்து ஒரு பாட்டா இருந்தது. ஒரு உலக சினிமாவே பார்க்கக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து we are lagging. அதுக்கு ரீசன் யாருன்னு பார்த்தா நம்ம தான். ஏன்னா ஒரு சினிமாக்கு நான் தயாரிப்பாளராக இருக்கலாம், ரெண்டாவது சினிமாக்கு நானும் ஒரு ஆடியன்ஸ் தான். ஸோ ஒரு ஆடியன்ஸ் மைண்ட் செட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது எனக்கு புரியல. ஆக்சுவலி உதயகுமார் சார் மென்ஷன் பண்ணி போன மாதிரி நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே, புஷ்பா மாதிரி மூவிஸ் வந்தாதான் ஆடியன்ஸ் பார்ப்பாங்களா, இல்லை பாகுபலி மாதிரி வந்தாதான் பார்ப்பாங்களா அப்படின்ட்டு. ஆனா அதர் ஸ்டேட்ஸ்ல, எல்லா லாங்குவேஜஸ்ல எல்லா மூவிஸுக்கும் ஓரளவுக்கு கான்ஃபிடென்ட்டா போயிட்டு இருக்கு. ஈவன் முன்ன ஒரு லாஸ்ட் வீக் வந்து ரொம்ப சின்ன படங்கள் தான் தெலுங்குல ரிலீஸ் ஆயிருக்கு, பயங்கர ஹிட். ஆனா இங்க வந்து அந்த சென்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸே வந்து இல்லாம போகுது. அது வந்து நாங்க சரியா எடுக்கலையா, இல்ல நாங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணலையா என்னன்றது அந்த கொஸ்டின் மார்க்குக்கு வந்து நீங்க தெளிவா பதில் சொல்லுங்க. ஏன்னா நம்ம கிட்ட ஒரு மீடியம் இருக்குது, கம்யூனிகேஷன். முன்னாடி மாதிரி ஒரு மீடியம் இல்லாம இல்லை. ஸோ ஏன்னா இந்த டீம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பேஷனேட்டான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி, ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன்ஸ்ல போய் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட் டாஸ்க். நாங்கள் 2-3 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருந்தோம். அங்கே காஸ்ட் அண்ட் க்ரூ, டெக்னிக்கல், கேமரா, எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் மூவ் பண்ணி எடுத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ pledge all the audience of Tamil cinema, do come to theaters, வாங்க பாருங்க, கொண்டாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட அன்பு, உங்களோட சப்போர்ட் கொடுத்தாதான் அடுத்த வந்து நம்மளால வந்து அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் அப்கமிங் டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருனாலையும் வந்து ஒரு வெற்றி படமான படங்கள் கொண்டு வர முடியும். ஸோ ஐ விஷ் ஆல் த பெஸ்ட் டு திஸ் என்டையர் டீம், காஸ்ட், எடிட்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், கேமராமேன்ஸ். All the best, wishing you good luck. நன்றி, வணக்கம். இரவின் விழிகள் திரைப்படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற தொழில்நுட்ப கலைஞர்கள், நண்பர்கள், தோழர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் இந்த நிகழ்வுக்கு வந்தபோது இந்த படம் குறித்து சில குறிப்புகளை சொன்னார். அதாவது இணையதளங்களால் இன்றைக்கு ஏற்படுகிற சீரழிவுகள் குறித்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற திரைப்படம் என்று சொன்னார். அந்த செய்தியை கேட்டவுடனேயே இந்த நிகழ்வில் பங்கேற்றதற்காக நான் மகிழ்வு அடைந்தேன். இந்த திரைப்படத்தினுடைய வெளிப்பாடுகள் எதுவும் அது போன்ற ஒரு சிந்தனையை ஏற்படுத்தவில்லை. ஒரு ஹாரர் மூவி மாதிரி தான் ஒரு ஃபீல் வந்து இருந்தது. அது ஹாரர் மூவியாக இருந்தாலும் கூட அந்த திரைப்படம் சொல்லுகிற செய்தி என்பது இன்றைக்கு சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற, மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற
ஒரு ஒரு செய்தி குறித்த விழிப்புணர்வை இந்த திரைப்படத்தினுடைய இயக்குனர் ஏற்படுத்தி இருக்கிறார். அதற்காக ஒரு படைப்பை உருவாக்கி இருக்கிறார் என்பது போற்றுதலுக்குரிய ஒரு விஷயம். பொதுவா திரைப்படங்களை பற்றி பேசுகிற போது அதனுடைய வெளியீடுகள் குறித்து கவலைப்பட்டார்கள். மதிப்புக்குரிய போஸ் வெங்கட் அவர்கள் பேசுகிற போது, திரைப்பட வெளியீடு என்று சொன்னாலே எங்களை திரும்பி பார்க்கிறார்கள் என்று வருத்தத்தோடு பேசினார். ஒரு நிறுவனம் ஒரு திரை அரங்குகளில் தொடர்ச்சியாக தங்கள் நிறுவனம் வாங்குகிற திரைப்படங்களே இருக்கிறது மாதிரி பார்த்துக்கிட்டா வேற யாரு எந்த திரையரங்கில் திரைப்படங்களை வெளியிட முடியும்? அப்ப சின்ன திரைப்படங்கள் வருகிற திரைப்படங்களுக்கு திரையரங்கில் கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஒரு திரைப்படம் ரிலீஸ் ஆயிருக்கு, படையாண்ட மாவீரன் அப்படின்னு. படம் பார்த்தவர்கள் எல்லோருமே சொல்லுகிறார்கள், ரொம்ப நல்லா இருக்கு இந்த படம், வசனங்கள் மிக சிறப்பாக இருக்கிறது, தமிழ் சமூகத்தினுடைய ஓர்மை பத்தி பேசுகிற ஒரு அருமையான திரைப்படம் அப்படின்னு படத்தை பார்த்தவர்கள் எல்லோரும் சொல்லுகிறார்கள். படம் எங்க ஓடுது? தமிழ்நாட்டுல நூன் ஷோ போகுது, செகண்ட் ஷோ போகுது, ஒரு ஷோ, ஒரு காட்சி தான் ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் போகுது, எந்த இடத்துல ஓடுதுன்னு ப்ரொடியூசருக்கே தெரியல. எந்த தேட்டர்ல இருக்கு, எந்த தேட்டர்ல எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. இதை ஒழுங்குபடுத்த வேண்டும். யார் ஒழுங்குபடுத்துவது? இருக்கக்கூடிய திரைப்பட துறையை ஒழுங்குபடுத்துவதற்காக இருக்கக்கூடிய திரைப்பட சங்கங்கள், திரைப்பட தயாரிப்பு நிறுவனங்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், இவங்க எல்லாரும் தான் இந்த திரைப்பட துறையை வழிநடத்துவதற்காக இருக்கிறவர்கள். இவங்க எப்பவுமே கவலைப்படுவதில்லை. அதுக்கு என்ன காரணம்னா அரசியல். வருத்தப்பட்டுக்குவாங்க, இவங்க கோபப்பட்டுருவாங்க அப்படிங்கிற அந்த பார்வை இருக்கு பாருங்க. அதுதான் இன்றைக்கு தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக மக்களால் பார்க்க முடியலைங்கிற சூழல் இருக்கு. போன் பண்ணி கேக்குறாங்க, இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே, எங்க ஓடுது இந்த படம்? சென்னையில எங்க ஓடுது? சென்னையில ரோகிணியில காலை காட்சி. முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது, அது ஒழுங்குபடுத்தப்பட்டு இருந்துச்சு. நான் முதல் படம் பண்ணும்போது 1996 எல்லாம் ரஜினிகாந்த் படமா இருந்தாலும் சென்னையில 5 தேட்டர்ல தான் போகும். அது நான் முதல் படமா பண்ணாலும் அந்த படம் சென்னையில 5 தேட்டர்ல தான் போகும். தமிழ்நாடு முழுதும் அப்படி இருந்தது. ஆனால் இன்னைக்கு என்னவா இருக்கு? ஒரே படம் ஒரு காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற அத்தனை திரை அந்த ஸ்கிரீன்லயும் ஒரே படமே போடுறாங்க. பெரிய நடிகர் படமா இருந்தாலும் அல்லது பெரிய நிறுவனம் தயாரிக்கிற படமா இருந்தாலும் அந்த படத்தை ஒரே காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லயும் ஒரே படத்தை போடுறாங்க. அப்புறம் எப்படி மற்றவங்க சின்ன படங்கள், இது போன்ற திரைப்படங்கள் எப்படி வர முடியும்? உண்மையாகவே சமூக அக்கறையோடும் பொறுப்புணர்வோடும் மக்களை குறித்த சிந்தனையோடும் சிறிய திரைப்படங்கள் தான் எடுக்கப்படுது. சூப்பர் ஸ்டார்ஸ் நடிக்கிற திரைப்படங்களோ அல்லது பெரிய பெரிய நிறுவனங்கள் தயாரிக்கிற திரைப்படங்களோ கொஞ்சம் கூட சமூக அக்கறையற்ற திரைப்படங்களை தான் அவங்க எடுக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா சமூக சீரழிவை உருவாக்குகிற திரைப்படங்களை தான் அவர்கள் உருவாக்குகிறார்கள். சிறிய திரைப்படங்கள் தான் அழகான கருத்தை, அற்புதமான கருத்தை முன்வைத்து இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி. இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன், இன்ஸ்டாகிராமின் மூலமாக எவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க. குறிப்பா பெண்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எவ்வளவு சீரழிவுகளை இன்றைக்கு சந்திக்கிறாங்க. இந்த இணையதளங்களின் மூலமாக எவ்வளவு மர்டர்ஸ், எவ்வளவு கொலைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பெண்கள் எந்த அளவுக்கு இணையதளங்கள் மூலமாக ஏமாற்றப்படுகிறார்கள் யோசிச்சு பாருங்க. அதைத்தான் இந்த தம்பி சிக்கல் ராஜேஷ் அவர்கள் நான் வந்தபோது அவர் சொன்னார். அப்ப நமக்கு பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு கையில செல்போன் வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரை பார்க்கின்ற போதும் அச்சம் ஏற்படுகிற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாயிருக்கு. நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு செல்போன் வச்சிருக்காங்க. வீட்டுல இருக்கிறவங்க யாரும் ஒருத்தரோடு ஒருத்தர் மனம் விட்டு பேசுகிற நிலை இன்னைக்கு இல்ல. நீங்க யோசிச்சு பாருங்க.
நம்ம குழந்தைகளோடு நம்ம மனதை விட்டு உட்கார வச்சு சோபால உட்கார வச்சு ஒரு 10 நிமிஷம் பேச முடியுதா? நம்ம பேசிட்டே இருப்போம், அவன் போன நோண்டிக்கிட்டே இருப்பான். அப்ப இந்த இணையதளத்துக்கு அடிமையாகி விட்டோம். நைட்டு 2 மணிக்கு போன் பண்ணாலும் ஒரே ரிங்ல நண்பர்கள் எடுக்கிறாங்க. கவலைப்படவே தேவையில்லை. விடிய 3 மணிக்கு போன் பண்ணாலும் ஒரே ரிங்ல நண்பர்கள் எடுக்கிறாங்க. என்ன காரணம்? யாரும் தூங்குறது இல்ல. என்னங்க நான் சும்மா நீங்க முடிச்சிருக்கீங்களான்னு பாக்கிறதுக்கு அடிச்சேன், இன்னும் தூங்கலையா? இல்ல தலைவா, ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் தலைவா அப்படிங்கிறாங்க. அப்போ இணையதளங்கள் இன்றைக்கு ஏற்படுத்துகிற இந்த பாதிப்பு இருக்கு பாருங்க, அதுதான் ஒட்டுமொத்தமாக சினிமா துறையவும் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கு. திரையரங்குகள் இன்னைக்கெல்லாம் வந்து திரையரங்குல படம் போடுறது அப்படிங்கிறது, அதுவும் சிறிய திரைப்படங்களை திரையரங்குக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது பண விரயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலைத்தான் இன்னைக்கு தமிழ் சினிமா ஏற்படுத்தி வச்சிருக்கு. தம்பி வீரா பேசும்போது சொன்னாங்க, ஆந்திராவில் வந்து சின்ன சின்ன திரைப்படங்கள் வந்து பெரிய பெரிய வெற்றிகள் வந்து அடையுது அப்படின்னு சொல்லி. அங்கெல்லாம் ஒரு ஒழுங்கு இருக்கு. தயாரிப்பாளர்களுக்கும் திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸுக்கும் நடுவுல ஒரு ஒழுங்கு இருக்கு. அங்க எல்லாம் அதை நம்ம விட்டுறோம். விட்டுட்டு தமிழ் சினிமா ஒழுங்கா இல்லைன்னா எப்படி ஒழுங்கு வரும் சொல்லுங்க பாப்பா. எத்தனையோ முறை இயக்குநர்கள் சங்கத்தில் இருந்து சென்று பேசியிருக்காங்க. இதை வந்து ஒரு ஒழுங்கு கொண்டு வரணும். சின்ன திரைப்படங்களை வந்து ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு 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 ஒதுக்கீடு செய்யணும். ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா ஒரு 10 சிறிய படங்களை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி கவலைப்படுறது எங்களுடைய இயக்குனர் சங்கம் தான் கவலைப்படுது. ஒவ்வொரு முறையும் அதை எடுத்துட்டு போய் அவங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க. இது போன்ற திரைப்படங்கள் நிறைய வரணும். இந்த தம்பி மகேந்திரன் வந்து எந்த நம்பிக்கையில் எந்த துணிச்சலில் பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்றது சொல்லுங்க. இன்வெஸ்ட் பண்ண பணத்தை ஒரு பெட்டி கடைக்காரருக்கு ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெட்டி கடை வச்சா அதுல இருந்து ஒரு 5,000 ரூபாய் நம்ம சம்பாதிச்சலாங்கிற நம்பிக்கை இருக்கு. கண்ணுக்கு முன்னாடி அந்த பொருள் இருக்கு. ஆனால் சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ண வர்ற ஒரு தயாரிப்பாளருக்கு இன்றைக்கு நம்பிக்கையை இழக்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கு வந்து உருவாகி இருக்கு. புதுசா சிந்தனையாளர்கள் வருகிறார்கள், புதுசா கதையாசிரியர்கள் வருகிறார்கள், புதுசா தொழில்நுட்ப கலைஞர்கள் வருகிறார்கள். இந்த பாருங்க தம்பி அசார் பத்தி சொல்லுகிற போது சொல்றாங்க, அவ்வளவு டெடிகேஷனோட தன்னுடைய பாடல் பதிவு முடிகிற வரை உட்காராமே நின்றுட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இளைய தலைமுறை பிள்ளைகள் அந்த அளவுக்கு இந்த கலையை சினிமாவை வந்து பயங்கரமா நேசிக்கிறாங்க. ஆனால் சினிமா இன்றைக்கு என்னவா இருக்கு அப்படின்னு சொன்னா, அது கார்ப்பரேட் மயமாகி ஒரு சில பேர்களுடைய கைக்கு போய் சினிமா எல்லாராலும் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தாலும் அதை பொதுமக்களுடைய பார்வைக்கு கொண்டு வர முடியாது. அப்படி கொண்டு வந்தாலும் ஒரு ஷோ 2 ஷோ மார்னிங் ஷோ எந்த தியேட்டர்ல ஓடுதுன்னு நான் தான் ப்ரொடியூசர் தான் எனக்கே தெரியாது. காலையில எந்திரிச்சு பார்த்தா நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்த விளம்பரத்தை நான் போட்டிருப்பேன். இந்த தியேட்டர்ல 3 ஷோ, இந்த தியேட்டர்ல 4 ஷோன்னு நான் முதல் நாள் கொடுத்த விளம்பரத்தை போட்டிருப்பேன். அந்த தியேட்டர்ல எல்லாம் படமே இருக்காது. அப்ப யாரு இதெல்லாம் முடிவு பண்றது? இதையெல்லாம் ஒழுங்கு செய்வது யாரு? இது போல ஏதாவது ஆடியோ லான்ச் இந்த இசை வெளியீட்டு விழாவுக்கு வரும்போது நாங்க பேசுறோம். ஆனால் இவற்றை ஒழுங்கு செய்ய வேண்டியவர்கள் முறையாக கவனித்து உட்கார்ந்து பேசி நேர்படுத்தினால்தான் சினிமா வந்து சரியாக இருக்கும். இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுல வந்து அண்ணன் போஸ் வெங்கட் அவர்கள் சொன்னது போல இது நிச்சயமா வந்து ஒரு பிசினஸ் ஆகக்கூடிய ஒரு மெட்டீரியல் தான். இது வந்து ரொம்ப பிரமாதமா வந்து ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த திரைப்படம் ரொம்ப காட்சி பிரமாண்டமா வந்து காட்சி அமைப்புகளை வந்து தம்பி பாஸ்கர் அவர்கள் மிக அற்புதமா வந்து ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அதே போல ஒரு ஆர்வம் ஊட்டுகிற திரைக்கதை இந்த படத்தை இருக்குது. நமக்கு அந்த ட்ரைலரை பார்க்கும் போதே நமக்கு வந்து தோணுது, படம் வந்து ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்துது. நிச்சயமாக இது ஒரு மிகச்சிறந்த திரைப்படமா வரும். நம்ம எல்லாம் இந்த திரைப்படத்தை வெற்றி திரைப்படமா மாத்துறது வழக்கம் போல எங்களுடைய பத்திரிகை நண்பர்கள், யூடியூப் நண்பர்கள், அதுலயும் பாத்தீங்கன்னா பெரிய திரைப்படங்களா இருந்தால் மட்டும்தான் வந்து இன்னைக்கெல்லாம் வந்து விமர்சனங்களே வந்து எழுதுறாங்க, விமர்சனங்களே சொல்றாங்க. அதுலயும் சொல்ல போனீங்கன்னா லேண்ட்மார்க்கா இன்னைக்கு வந்து சில யூடியூபர்ஸ் வந்து இருக்காங்க. அவங்க வந்து
விமர்சனம் பண்ணா மட்டும்தான் அது ஒரு ஒரு நல்ல படம் அப்படிங்கிற மனநிலையெல்லாம் உருவாக்கி இன்னைக்கு வச்சிருக்காங்க சோசியல் மீடியா. அதை யாராலும் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படித்தான் இன்னைக்கு உருவாகி இருக்கு. அதனால இது போன்ற திரைப்படங்களுக்கு நீங்க சிறிய படங்களுக்கு ஆதரவு கொடுங்க. என்னைக்காவது ஒரு நாள் தான் இந்த கதாநாயகர்களோட படங்கள் வரும். ஆனால் சிறிய திரைப்படங்கள் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். அப்ப நம்ம யார் பக்கம் நிக்கணும்? என்னைக்காவது ஒரு தடவை வரப்போற வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஹீரோ ஒரு படம் நடிக்கிறாரு. ஆனால் சிறிய திரைப்படங்கள் தொடர்ந்து மாசம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. இந்த திரைப்படங்களை நம்ம ஊக்குவிக்கணும். அத சரியான திரைப்படங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அவங்க மக்களை நீங்க திரையரங்குக்கு வர வைக்கிற பெரும் பணி